இந்த பாவம் உன்னை சும்மாவே விடாது. கர்மா வந்துட்டு உனக்கு உடனே வேலை பார்க்கும். இந்த கர்மா நம்ம செய்த பாவங்களோட கர்மாவை கழிக்க முடியுமா? இல்ல கர்மாவ கழிக்க முடியுமான்னா, இன்னைக்கு எல்லாரும் என்ன நெனச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தாக்கா, நீங்க ஒரு விஷயம் பண்ணியிருக்கீங்க. அது சரியாகணும்னா, இவ்வளோ பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு புத்தகம் வாங்கி கொடுங்க. கர்மா கழிஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்களே, அதில இப்ப இன்னைக்கு ஒரு அயோக்கியத்தனம் பண்ணிட்டு, நாளைக்கு போய் ஒரு அன்னதானம் போட்டாக்கா, எனக்கு கர்மாங்கிற ஒண்ணு இருக்காது. இப்ப நேத்து ஒரு குடும்பத்த சொத்த அபகரிச்சுட்டு, இல்ல அந்த குடும்பத்த கெடுத்துட்டு, நாளைக்கு போய் ஒரு அன்னதானம் போட்டா, ஒரு கோயில்ல பாலாபிஷேகம் செஞ்சுட்டா, என்னோட கர்மா கழிஞ்சிரும்னா, அப்ப உலகம் பார்த்தீங்கன்னாக்கா, அழிவோட உச்சத்துல தான் இருக்கும். இந்த மாரி நான் அன்னதானம் குடுக்கறதுனாலயோ, நான் உதவி செய்றதுனாலயோ, கர்மா கழியுமான்னா கழியவே கழியாது. அது இன்னார் மூலியமா உங்களோட கர்மா தீர்த்துக்கணும்னு ஒரு விஷயம் இருந்தா மட்டும் தான். நீங்க போய் கடல்ல நீராடினாலும் சரி, 1000 பேருக்கு அன்னதானம் குடுத்தாலும் சரி, நீங்க பண்ண பாவத்துக்கு கண்டிப்பா தண்டனை அனுபவிச்சே தீரணும். இது மட்டும் கிடையாது. உங்களோட வாரிசுகள் கண்டிப்பா அதுக்கு உண்டான தண்டனைய கண்டிப்பா அனுபவிப்பாங்க. நான் நான் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணதில்ல. எனக்கு அவன் கெடுதல் பண்ணவன் நல்லா தானே இருக்கான், நல்லா தானே இருக்கான்னு. ஏற்கனவே நான் குறிப்பிட்ட மாரி தான். நீங்க உங்களோட பார்க்குற வியூல இன்னைக்கு அம்பானியா இருந்தாலும் சரி, அதானியா இருந்தாலும் அவன் குடும்பத்தில இருக்கிற பிரச்சனை உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. வாழ விட்டு, ஆட விட்டு கண்டிப்பா என்னைக்குமே அந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா? அணைய போற விளக்கு பிரகாசமா எரியுங்கிற மாரி. அந்த மாரி நமக்கு எதிரே அவன் வாழ்ந்து கண்டிப்பா அழிகிறத உங்க கண்ணால நீங்க பார்ப்பீங்க. வணக்கம் மக்களே! இன்னைக்கு ஆன்மீக வேர்ல்ட் நிகழ்ச்சியில யார சந்திச்சு பேச போறோம்னா, வராகி சித்தர். அவர சந்திச்சு நம்மளுக்கு தெரியாத நெறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் ஐயா! ஆன்மீக நாடு அனைத்து அன்பர்களுக்கும் வராகிய ஆசிப்பலி மட்டும் வணக்கம். ஒரு விஷயம் தான் கேட்க போறேன். எல்லாருமே வந்துட்டு ஒரு ஒரு பாவம் செஞ்சுட்டா என்ன சொல்வாங்கன்னா, இந்த பாவம் உன்ன சும்மாவே விடாது. இந்த கர்மா வந்துட்டு உனக்கு உடனே வேலை பார்க்கும். கர்மா பூமரங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கர்மா வந்துட்டு உடனே உனக்கு அந்த இது வேலை பார்த்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கர்மா நம்ம செய்த பாவங்களோட கர்மாவ கழிக்க முடியுமா? இல்ல கர்மாவ கழிக்க முடியுமான்னா, இன்னைக்கு எல்லாரும் என்ன நெனச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தாக்கா, கர்மாங்கிறது என்ன? ஊழ்வினை. இப்ப கர்மாவ கழிக்க முடியுமா அப்படின்னாக்கா, இன்னைக்கு பலரும் பல பரிகாரங்கள் ஜோதிடரா இருந்தாலும் சரி, மத்த ஆன்மீகவாதிகளா இருந்தாலும் சரி, எல்லாரும் என்ன சொல்றாங்க? அவங்க கர்மாவ நீங்க கழிக்கிறதுக்கு இதுதான் வழிமுறை அப்படின்னு சொன்னனால, இப்ப என்ன பண்றாங்க? எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, நேத்து தான் ஒருத்தவங்களோட தாலி அறுத்திருப்பான். இல்ல ஒரு குடும்பத்த அநியாயம் பண்ணியிருப்பான். இல்ல ஒரு குடும்பத்தோட சொத்த பறிச்சிருப்பான். இல்லன்னா பல ப பாதகமான செயல்கள் செஞ்சுட்டு, மறுநாள் போய் எங்கேயாவது ஒரு கோயில்ல போய் அன்னதானம் போடுறது. இல்லைன்னா 4 பேருக்கு நான் உதவுறேங்கிற பேர்ல சாப்பாடு வாங்கி குடுத்துட்டு, அவங்களோட துயர துடைக்கிறேன் அப்படின்னு. இந்த மாரி நம்ம செய்யறதுனால, நம்மளோட கர்ம கழியுமா, அதாவது சம்மந்தப்பட்டவனோட கர்ம கழியுமான்னா, எந்த காலத்திலயும் கழியவே கழியாது. இல்ல சொல்றாங்களே சார். என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஒரு விஷயம் பண்ணியிருக்கீங்க. அது சரியாகணும்னா, இவ்வளோ பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. இவ்வளோ பேருக்கு வந்துட்டு ஒரு நடக்கிறதுக்கு செருப்பு வாங்கி கொடுங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு புத்தகம் வாங்கி கொடுங்க. கர்மா கழிஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்களே, அதெல்லாம் கழியாதா இல்ல. சார்? கர்ம கலியாதா அப்படின்னு பார்த்தாக்கா, யார் எதுக்காக செய்றாங்கங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இப்போ நான் தான் சொன்ன மாரி ஆரம்பத்துல சொன்ன மாரி, ஒரு விஷயத்த நம்ம செஞ்சுட்டு, அதாவது நம்ம ஒரு பாதகமான ஒரு செயல செஞ்சுட்டு, அப்ப எல்லாருமே அப்ப எந்த காலத்துல எல்லாருமே இப்ப இன்னைக்கு ஒரு அயோக்கியத்தனம் பண்ணிட்டு, நாளைக்கு போய் ஒரு அன்னதானம் போட்டாக்கா, எனக்கு கர்மாங்கிற ஒண்ணு இருக்காது. இப்ப நேத்து ஒரு குடும்பத்த சொத்த அபகரிச்சுட்டு, இல்ல அந்த குடும்பத்த கெடுத்துட்டு, நாளைக்கு போய் ஒரு அன்னதானம் போட்டா, ஒரு கோயில்ல பாலாபிஷேகம் செஞ்சுட்டா, என்னோட கர்மா கழிஞ்சிரும்னா, அப்ப உலகம் பார்த்தீங்கன்னாக்கா, அழிவோட உச்சத்துல தான் இருக்கும். இந்த மாரி நான் அன்னதானம் குடுக்கறதுனாலயோ, நான் உதவி செய்றதுனாலயோ, கர்மா கழியுமான்னா கழியவே கழியாது. அது இன்னார் மூலியமா உங்களோட கர்மா தீர்த்துக்கணும்னு ஒரு விஷயம் இருந்தா மட்டும் தான். தப்பு செஞ்சவன், உப்பு தின்னவன் தண்ணி குடிக்கணுங்கிற மாரி, தப்பு செஞ்சவன் அதுக்கு உண்டான தண்டனைய அனுபவிக்காம, அந்த கர்மா கழியறதுக்கு இங்க பேச்சே கிடையாது. இப்போ ஒருத்தனோட தேவையும், நோக்கமும், ஆசையும், பாசமும், அவனோட எண்ணமும் தான் ஆ ஒவ்வொரு மனிதனுக்கும் பிரச்சனைக்கு மூல காரணம். இப்ப பிரச்சனை எங்கேருந்து கர்மா எங்கேருந்து வருது? நம்ம எல்லாரும் சக மனிதன் சாதாரணமா இருந்தாக்கா, ரொம்ப அடிமட்டத்தில வாழ்றவனாவும் சரி, ஒரு ஏன் பிச்சைக்காரனுக்கு கர்மா தாக்க மாட்டேங்குது? ம், ம், ம். அவன் அதே நிலைமையில தான் இருக்கான். அவன் கண்டிப்பா. யார் குடும்பத்தையும் கேட்கறதில்ல. ஆமா. எங்க கர்மா தாக்குது? ஒரு நடுத்தர வாழ்க்கை வாழும்போது, இல்ல அடுத்தவன கெடுத்து வாழும்போது, இல்ல அடுத்தவனுக்கு துயரம் குடுக்கும்போது, பாதகத்த பண்ணும்போது கர்மாங்கிற ஒரு விஷயம் தாக்க ஆரம்பிக்குது. அப்போ இந்த கர்மா நம்ம அன்னதானம் குடுக்குறதாலயோ, மத்த விஷயம் பண்றதுனாலயோ, நம்ம கர்மா கழிஞ்சிடும்னா, அது ஒரு மூடத்தனம். அந்த அந்த இந்த ஒரு விஷயத்தினால கர்மா கழியும்னா, ஏன்னா இத எல்லாருமே இப்படியே எடுத்துக்கிட்டே போயிருவாங்க. இப்ப எல்லாரும் அன்னதானம் குடுத்தா கர்மா கரைஞ்சிரும் அப்படிங்கிறனால,
பாதகம் பண்றத மட்டுமே தான் எல்லாரும் குறிக்கோளா கொண்டிருப்பாங்க. அப்ப அந்த கர்மாங்கிற ஒரு விஷயத்த பத்தி யாருமே யோசிக்க மாட்டாங்க. அதனால இந்த பரிகாரம் சொல்றவங்க அத யோசிச்சு சொல்லலாம். அத இப்ப தண்டனை நீங்க என்னதான் நீங்க போய் கடல்ல நீராடினாலும் சரி, 1000 பேருக்கு அன்னதானம் குடுத்தாலும் சரி, நீங்க பண்ண பாவத்துக்கு கண்டிப்பா தண்டனை அனுபவிச்சே தீரணும். இது மட்டும் கிடையாது. உங்களோட வாரிசுகள் கண்டிப்பா அதுக்கு உண்டான தண்டனைய கண்டிப்பா அனுபவிப்பாங்க. அதுல எந்த மாற்று இப்ப கருத்துமே நீங்க ஒரு கிடையாது. விஷயம் மாறவே சொன்னீங்க. மாறாது. ஒரு அந்த காலத்துல ஒண்ணு சொல்லுவாங்க. "அப்பன் செஞ்ச பாவம் அப்பன் செஞ்ச பாவம் பிள்ளைகள சும்மா விடல. அவங்க தாத்தன் செஞ்ச பாவம் இந்த பேரன் பேத்திகள சும்மா விடல." அப்படின்னு சொல்லுவாங்க. தலைமுறை தலைமுறையா செஞ்சுற பாவமெல்லாம் வந்துட்டு, ஒரு குழந்தை ஊனமுற்று பொறந்தாவோ, இல்ல ஒரு குழந்தை வந்துட்டு அ மூளை வளர்ச்சி இல்லாம பொறந்தாவோ, அது வந்துட்டு முன்னோர்கள் செஞ்ச பாவம் தான் இந்த குழந்தைங்கள வந்து தாக்கியிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் உண்மைதானா சார்? இப்ப இந்த ஊனமுற்றது, அப்புறம் இந்த மாரி பிறக்கிற குழந்தைங்கள பத்தி நம்ம அந்த டாபிக்ல போ வேண்டாம். என்ன காரணம்னா, இப்ப இந்த ஒரு மகாவிஷ்ணு ஒரு ஒரு விஷயத்த பேச போக, அத சொன்ன எடுத்துக்கிட்ட விதமும் சரி, பேசின விதமும் சரி, அது தவறா வந்து முடிஞ்சது. இன்னொன்னு என்னன்னா, பாவம் செஞ்சா நம்மளோட குழந்தைகள தாக்குமா அப்படின்னு, நம்மளோட வாரிசுகள தாக்கும், இல்ல நம்ம குடும்பத்துக்கு பாதகத்த குடுக்குமான்னு, கண்டிப்பா குடுக்கும். இப்போ ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்போ நம்ம பாவம் பண்ணுனா, நமக்கு எந்த தண்டனையும் பயங்கிற ஒரு விஷயம் தான் பக்திங்கிற ஒரு விஷயத்தையே குடுத்தது. இப்ப நமக்கு வந்து எ எத பண்ணுனாலும் நமக்கு ஒரு பிரச்சனையே வராது. நமக்கு யாரும் நம்மள கேட்கறக்கு ஆள் இல்லைங்கும்போது, இங்க என்ன இருக்கும்? சட்டதிட்டம்லாம் எதுக்காக வச்சிருக்காங்க? இங்க இந்த அரசியலமைப்பும் சரி, இந்த சட்டதிட்டம்லாம் ஒரு மனுஷன வழிநடத்துறக்கும், இதிகாசங்களும், புராணங்களும் ஒரு மனுஷன நல்வழிப்படுத்துறதுக்கும், நல்ல நோக்கத்தோட அவன் போறதுக்கும் தான். இப்போ இந்த மாரி இப்போ அவங்க குழந்தைங்கள தாக்காது, இல்ல அவனுக்கு எந்த பாதகமும் வராது அப்படிங்கும்போது, அது என்ன ஆகும்? கட்டுக்கடங்காத இந்த தேவையில்லாத சமாச்சாரங்கள் தான் இந்த பூலோகத்துல நடக்கிற மாரி இருக்கும். அதனால வந்து நம்ம இந்த மாரியான ஒரு சில விஷயத்த கொண்டு போணும். கண்டிப்பா ஒருத்தன் செஞ்ச தவறுங்கிறது அவனோட குடும்பத்துக்கும் சரி, அவனுக்கும் சரி பல இன்னல்கள குடுக்கும். கண்டிப்பா இப்போ என் உதாரணத்துக்கு நான் சென்னையில நான் சொல்லுவேன். மிகப்பெரிய ஒரு ஜவுளி கடையோட ஓனர். நான் அவரு பேரு நான் குறிப்பிட விரும்பல. மிகப்பெரிய ஓனர். அவரு ரொம்ப கஷ்டப்பட்டு அடிமட்டத்துல இருந்து வந்தவரு. நான் சொன்ன ரோட்டு ஓரத்துல இருந்து இன்னைக்கு வந்து ஒரு பெரிய லெவல்ல நல்ல நிலைமையில அந்த தமிழ்நாடு முழுக்க இல்ல, வெளி மாநிலங்கள்லயே பேர் சொல்ற அளவுக்கு இருக்காரு. அப்பேற்பட்டவரு, அவரோட பையன வந்து அவர நல்லா வளர்த்துட்டு இருந்தாரு. நல்ல நல்ல குடும்பம் தான். ஒரே ஒரு பையன் தான். ஆ என்ன ஆகுது அப்டின்னா, ஒரு காலகட்டத்தில என்ன பண்றாரு, அவர் அவ்வளோ நல்ல மனிதரா இருந்தாரு. நிறைய அன்னதானம்லாம் எல்லாமே பண்ணுனாரு. ஆ 7 தலைமுறைக்கு உண்டான சொத்துக்களையும் சேர்த்து வச்சாரு. சேர்த்து வச்சுட்டு இவரு என்ன பண்ணாருன்னா, அந்த பணம் தர போதைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அதுக்கு மேல கொஞ்சம் நம்ம ஆணவம், அந்த திமிரு அப்படிங்கிற இது வந்துரும் இல்லையா? அதுக்கு என்ன ஆகுது, அவரோட கடை நடத்துறதுக்காண்டி ஒரு குடும்பம் இருந்த வீட்ட இவரு அபகரிக்கிறார். அவங்கள அந்த இடத்த வந்து அபகரிச்சுட்டு, அவங்க இப்ப அவங்களோட நிலைமைங்கிறது பார்த்தீங்கன்னா, அவங்க ரோட்டுக்கு வந்து ரொம்ப ஒரு நல்ல ஃபேமிலி. இவங்க திடீர்னு ஒரு இடத்த அபகரிச்சு, "நீ போ" அப்படின்னு சொல்லி, "நான் குடுக்கறது தான் குடுப்பேன்" அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகும்? அந்த குடும்பம் நிர்மூலமா போகும் இல்லையா? அந்த குடும்பம் வந்து சிலரோட வாக்குக்கு பலிதம் இருக்கான்னா, இருக்கு. அவங்க என்ன என்ன பண்றாங்க, "சரி நீ இந்த மாரி எனக்கு பண்ணிட்ட, துரோகம் பண்ணிட்டன்னா" அந்த குடும்பம் ரொம்ப படாத பாடுபட்டுருச்சு. இவரு அத வாங்கிட்டு அப்புறம் மாட மாளிகை கட்டி இருந்தாரு. அதுக்கப்புறம் இவரோட பையன் எப்படின்னா, காலங்கள் உருண்டோடுது. இவரு ரொம்ப பக்திமானா இருக்காரு. நெறைய கோயிலுக்கு அன்னதானம் பண்றாரு. நெறைய இதெல்லாம் பண்றாரு. ஒரு காலகட்டத்தில என்ன ஆகுதுன்னா, அவரோட பையன், ஒரே ஒரு பையன், செல்லமா வளர்த்த பையன், ஆக்சிடென்ட்ல இறந்து போறாரு. அந்த உடலே ரொம்ப சின்னாபின்னமாயி, ஆனா உடனே என்ன நம்ம பண்ணது நம்ம பையனுக்கு அ அப்ப பையன நல்லவனா இருந்தா தாக்கியிருக்கணும். அந்த பையனும் அவரு அவர அவரு சொல்ற அளவுக்கு இதா வளர்க்கல. இப்போ என்னாச்சு, இவ்ளோ சம்பாதிச்சு வச்சு, இவ்ளோ சொத்து சேர்த்து வச்சு, கடைசில ஒண்ணும் இல்லாம, வாரிசும் இல்லாம, எந்த ஒரு அந்த பையன் இறந்த துக்கத்திலயும் அந்த அம்மாவும் இறந்து போச்சு. இவரு ஒருத்தர் தான், ஒரு தனிமரமா. இன்னைக்கு எல்லாத்தையும் பலருக்கு முடிஞ்சத குடுத்துட்டு, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவோட தலைப்பகுதி ஆரம்பிக்கிற இடத்துல, அ ஆன்மீகத்த தேடி, அமைதிய தேடி போயிருக்காரு. அப்ப நீ என்ன சம்பாதிச்சு, என்ன பண்ணி என்ன பண்றது? ஒரு குடும்பங்கிறது அந்த இதே இல்லாம போச்சே! அந்த ஆலமரங்கிறது சாஞ்சிருச்சு. நீ இதுக்கு மேல அவங்களோட அந்த வாரிசுங்கிறதுக்கு இது இல்ல. எந்த ஒரு இப்படி ஒரு அடையாளம் இந்த பூமியில இருந்ததுன்னு இல்லாம போச்சு இல்லையா? அதுதான் இது ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். கண்டிப்பா, கண்டிப்பா. அப்போ நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம செய்யற மேல ஒருத்தன் நம்மளோட கணக்க எழுதிட்டு தான் எழுதிட்டு இருக்கான். தான் இருப்பான். அந்த கர்மாங்கிறது நம்ம அன்னதானம் குடுக்கறதாலயோ, மத்த விஷயத்தாலயோ தீரவே போறதில்ல. ஆனா கர்மாவ கழிக்கலாம்னா, அன்னதானத்தால கழிக்கலாம்.
அதுக்குன்னு ஒரு சில வழிமுறை இருக்கு. இப்ப பாவம் தெரிஞ்சே, இப்ப தெரியாம செய்றது ஒரு விஷயம் சார். தெரியாம செய்தாலும் அது பாவம் தான். இப்ப பாவம் பண்றோம்ன்னு தெரிஞ்சே, நான் இவன கொல்லப் போறேன், கொலை பண்ண போறேன், இந்த குடும்பத்த கெடுக்க போறேன் அப்படின்னு பாவம் தெரிஞ்சே இந்த செய்வனை, இந்த மாரியான பாவங்கள்லாம் செய்றாங்கல்ல சார். அது அந்த செய்றவங்களுக்கு திருப்பி ரிப்பீட் அடிக்குமா? இன்னைக்கு பலருக்கும் இந்த கேள்வி இருக்கு. இப்ப என்ன என்ன சாமானியன் என்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தாக்கா, நான் வந்து நான் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணதில்ல. எனக்கு அவன் கெடுதல் பண்ணவன் நல்லா தானே இருக்கான், நல்லா தானே இருக்கான்னு. நம்ம ஏற்கனவே நான் குறிப்பிட்ட மாரி தான். நீங்க உங்களோட பார்க்குற வியூல இன்னைக்கு அம்பானியா இருந்தாலும் சரி, அதானியா இருந்தாலும் அவன் குடும்பத்தில இருக்கிற பிரச்சனை உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. இப்போ இங்க ஒவ்வொருத்தரும் அதுக்காண்டி வந்து அவங்க பாவம் செஞ்சாங்கங்கிறக்காண்டி சொல்லல. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். இப்போ உங்களுக்கு ஒருத்தன் கெடுதல் பண்றான். அவன் உங்க கண்ணு முன்னாடி நல்லா வாழ்றான்னா, கண்டிப்பா ஒருத்தன நான் தான் சொல்லுவேன். வாழ விட்டு, ஆட விட்டு கண்டிப்பா என்னைக்குமே அந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா? "அணைய போற விளக்கு பிரகாசமா எரியுங்கிற" மாரி. அந்த மாரி நமக்கு எதிரே அவன் வாழ்ந்து கண்டிப்பா அழியிறத உங்க கண்ணால நீங்க பார்ப்பீங்க. நீங்க தவறு செய்யல. உங்க சைடு தவறு இல்ல. உங்களுக்கு உண்டான துரோகத்த பண்ணா, பாதகத்த பண்ணான்னா, கண்டிப்பா அந்த எதிரியானவன் கண்டிப்பா அதுக்கு உண்டான தண்டனைங்கிறது அவனுக்கு இந்த ஊழ்வினைங்கிறத அவன் கடவுள் கண்டிப்பா குடுத்தே தீருவார். அதுல எந்த அவன் நல்லா இருக்கான், இல்ல அவன் குடும்பம் நல்லா இருக்கு, அவன படத்துக்கு போறான், இல்ல நகை நட்டு வாங்குறாங்க, இல்ல சீர்திருத்தம் செய்றாங்க அப்படின்லாம் நீ போட்டு இது பண்ண உன்னோட கடமைய நீ செய். கண்டிப்பா அவனுக்கு உண்டான தண்டனைய கடவுளுங்கிற ஒருத்தன் கண்டிப்பா அதுக்கு உண்டான தண்டனைய அவன் அனுபவிச்சே தீருவான். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஓகே. இப்ப வந்துட்டு நீங்க சொன்ன அந்த ஒரு விஷயம் தான் சார். தப்பு செஞ்சவன் தண்ணி உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சு தான் ஆகணும். அப்படிங்கிற மாதிரி, இப்ப பாவம் செய்றவங்க, நம்ம மனசுக்குள்ள தெரியும். இந்த விஷயம் நம்ம பாவம் இத செய்யக்கூடாது அப்படின்னு தெரியும். ஆனா அத செஞ்சுடுறாங்க. அத செஞ்சுட்டு என்ன பண்றாங்க? இந்த பாவத்த செஞ்சுட்டேன் கடவுளே என்ன மன்னிச்சிருன்னு கோவில்ல போய் நிக்கிறாங்க. கோயில்ல போய் சாமிக்கு அள்ளி அள்ளி குடுக்குறாங்க. சாமி கிட்ட போய் கை கட்டி நிக்கிறாங்க. இதனால அந்த கர்மா கழியுமா? அந்த பாவம் கழிஞ்சிருமா? இப்போ இந்த நம்ம அத நான் தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம ஒரு தவறு செய்றோங்க. கடவுளுக்கு வந்து இப்ப எல்லாரும் என்ன நெனச்சுக்கிறாங்க, கடவுளுக்கு வந்து மன்னிக்கும் குணம் உண்டு. நம்ம பண்ணிட்டோம். இப்போ அதுக்குண்டான நம்ம கடவுள் சன்னிதானத்துல போய் நின்னுட்டாக்கா, நம்மளோட அந்த பாவ கணக்க அவர் தீர்த்துருவாரு அப்படின்னு நெனைக்கிறாங்க. இப்போ இது எல்லாரும் இப்போ பார்க்குற அந்த வியூவர்ஸ் கூட என்ன நெனைப்பாங்க, என்னடா இது இவர் ஒரு முரண்பாடா சொல்றாரே அப்படிங்கிற மாரி ஒரு எண்ணம் வரும். நீங்க என்ன நீங்க உனக்கு யாரும் இங்க வந்து படிக்காதவங்களோ, முட்டாளோ கிடையவே கிடையாது. நம்ம அதான் நான் சொன்னேன். ஒருத்தனுக்கு ஒரு பிரச்சனை வருது அப்டின்னாக்கா, நம்ம அத ஒரு ஒரு ஜோசியரையோ, இல்ல ஆன்மீகவாதியோ, இல்ல ஒரு மாந்திரிகரையோ அவங்க தேடி போறாங்க அப்டின்னாக்கா, தேடி போயிட்டு அவங்க முதல்ல என்ன கேட்கறதுன்னா, "எனக்கு எத்தன நாள்ல இந்த பிரச்சனை சரியாகும்?" அப்டின்னு தான் கேட்பாங்க. இப்ப என்னைய தேடி வர்றவங்க எல்லாரும் என்ன கேட்பாங்கன்னா, "சரி இதுக்கான தீர்வு இது" அப்டின்னு நம்ம சொன்னோம்னா, "இது எத்தன நாள்ல சரியாகும்?" அப்டின்னா, எடுத்தோனே அந்த இதுதான் கேட்பாங்க. ஆனா, அவங்களோட தவறு என்னங்கிறது, நம்ம எதுக்காக இந்த கஷ்டங்கிறத யாரும் உணர்றதே கிடையாது. தன்னோட கஷ்டத்த தனக்கு எதுக்காக ஆண்டவன் குடுத்தாங்கிறத அத உணர்ந்தாவே, அவங்களோட பிரச்சனை இப்ப நீங்க கேட்கிறீங்க பார்த்தீங்களா? அவனோட கர்மா தீராதா, கர்மா தீராதா. தன்னோட தவற அவன் உணர ஆரம்பிச்சுட்டாவே, ஆட்டோமேட்டிக்கா கர்மாங்கிறது கழிய ஆரம்பிக்கும். அப்போ அந்த கர்மாவுக்கு ஃபுல்லா நான் நிவர்த்தி ஆகணும் அப்படின்னு சொன்னாக்கா, என்ன பண்ணலாம்? இப்ப இந்த அன்னதானம் நான் வேண்டாம் வேணாம்னு சொல்லலையா? தன்னோட தவறை யாரு ஒருத்தன் உணர ஆரம்பிக்கிறானோ, நான் பண்ணது தவறு தான். இப்போ ஒரு குடும்பத்துக்கு துரோகம் பண்ணியிருக்கான். சரி ஓகே நான் பண்ணது தவறு தாம்மா. உனக்கு என்ன உண்டானதோ நான் பண்றேன் அப்படிங்கிற மாரியோ, இல்ல அதுக்கு உண்டான பிராயச்சித்தம் என்ன செய்யணுமோ அத நான் செஞ்சுட்டு, அன்னதானங்கிறது இப்போ அன்னதானங்கிறது எல்லாருமே வரவங்க போறவங்களுக்கெல்லாம் குடுக்கறது பேரு வந்து அது ஒரு ஃபேஷனா நம்ம அன்னதானம்னு நெனச்சுக்கிறாங்க. அது கிடையாது. எவன் ஒருத்தன் பசிப்பிணியால வாடுறானோ, பசியால வார்றவனுக்கு நீ ஒருத்தருக்கு குடுத்தாலும், அந்த பசிப்பிணியால வார்றவனுக்கு நீ அன்னதானம் குடுத்தீன்னா, அந்த 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 அதுக்கு உண்டான அந்த கடவுளோட அனுகிரகங்கிறது கிடைக்கும். இப்ப இது போக சரி நான் எல்லாருக்கும் இன்னைக்கு அன்னதானம் கிடைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு. சரி, அப்போ இதுக்கு மேல என்னோட கர்மா தீர்றதுக்கு என்ன வழி? இப்ப நீங்க கேட்டதுக்காக அந்த ஒரு விஷயத்த நான் இது பண்ணேன். இந்த கர்மா தீர்றதுக்கு நான் என்னதான் பண்ணணும்? நீங்க இப்ப முரண்பாடாவே சொல்லிட்டு இருந்தா என்ன பண்றது? கர்மா தீர்றதுக்கு என்னோட வழி. உன்னோட தவற நீ உணர ஆரம்பிச்சுட்டாவே, உனக்கு ஆண்டவனோட கடாட்சம் கிடைக்க கண்டிப்பா. ஆரம்பிச்சதுன்னு தப்பு அர்த்தம். செஞ்சவன் ரியலைஸ் பண்ணணும். ரியலைஸ் பண்ண இத நான் ஆரம்பிச்சாங்க. பண்ண இப்ப தப்புன்னு. சரி. இதுக்கு நான் சரி இதிலிருந்து நாம ஒரு முழு மனிதனா நீ மாறி நான் வரணும். அடுத்து நான் என்ன பண்ணலாம் அப்டின்னா, நேரா தேவிப்பட்டினம் போயிரு. அங்க போயிட்டு கடல்ல நீராடு. தேவிப்பட்டினத்துக்கு என்ன சிறப்பு அப்டின்னு பார்த்தாக்கா, ஸ்ரீராமச்சந்திரனோட இப்ப இன்னைக்கு ராமாயணம் படிச்சவங்களும் மத்தவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த உலகத்துல யாருக்கும் தெரியாம இருக்க போறது கிடையாது. ஸ்ரீராமச்சந்திரனோட கர்ம வினை. அந்த கர்ம வினை போக்குன ஸ்தலம் எதுன்னு கேட்டாக்கா, ஆ நம்ம தேவிப்பட்டினம். அங்க என்ன சிறப்பு அப்டின்னு பார்த்தாக்கா, கடலுக்குள்ள நவகிரகங்கள் அங்க அதாவது நவபாசானங்கள் ஆன நவகிரகங்கள் அங்க இருக்கு.
அங்க போய் கடல்ல நீராடிட்டு, அந்த இடத்துக்கு இன்னும் நெறைய வரலாறு. இப்ப இப்ப நம்ம சொன்னதுக்கப்புறம் அத தேடி பார்த்தோம்னா பல வரலாறு இருக்கு. அங்க கடல்ல நீராடிட்டு, அங்க இருக்க நவகிரகங்கள இன்னொன்னு என்ன பண்றாங்க, இங்க போறவங்க எல்லாருமே நம்ம சொன்னதுக்கப்புறம் இப்ப போறவங்க என்னன்னா, போனோம்னா நவகிரகங்கள தொட்டு, தொட்டு, தொட்டு கும்பிடுறது. இல்ல அதுக்கு காசு போடுறது. இதெல்லாம் ஒரு முட்டாள்தனம், மூடத்தனம். தள்ளி நின்னு நீ கும்பிட்டுட்டு, ஏற்கனவே இங்க சனி நாளையோ, ராகு கேதுனால நீங்க படுற கஷ்டம் இங்க தீரல. இதுல வேற அவங்கள தொட்டு கும்பிட்டுட்டு, எதுக்கு? அங்க கடல்ல நீராடிட்டு, அந்த நவகிரகங்கள கும்பிட்டுட்டு, நீங்க வந்து உங்களோட வேலைய நீங்க பார்க்க ஆரம்பிக்கலாம். மத்தபடி நீங்க எந்த ஒரு இதுவும் செய்யல. அதுக்கப்புறம் மொதலால நான் தான் சொன்னேன் இல்லையா? யாராவது ஒருத்தருக்கு குடுத்தாலும், பசியால் வாடுபவனுக்கு பசிப்பினிய போக்குங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்டின்னாக்கா, இன்னைக்கு பல ஏழை குழந்தைங்க படிப்புக்கு நீங்க வழி இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நீ வேற என்னதான் நீ சொத்து சுகம் வாங்கி குடுத்தாலும் சரி, என்ன வாங்கி குடுத்தாலும் சரி, யாரோட லைஃப்லயும் பெரிய மாற்றம் வரப்போதான்னு கேட்டா கிடையவே கிடையாது. ஒருத்தனுக்கு அழிவில்லாத செல்வம் எது அப்டின்னு பார்த்தாக்கா, படிப்பு தான். இன்னைக்கு இந்த பல பேர் பண்றாங்க. இன்னைக்கு நடிகர் சூர்யா அந்த அகரம் இது பண்றாப்புலயா. அ அந்த மாரி ஒரு ஒரு ஏழை குழந்தைகளுக்கு அவங்களோட படிப்பு தேவைக்கு உண்டான ஒரு விஷயத்த நீங்க பண்ணீங்கன்னா, காலத்துக்கும் உங்கள யாரும் அசைச்சுக்கவே முடியாது. எந்த சூழ்நிலையும் எந்த கர்மாவும் அதுக்கப்புறம் உங்கள தாக்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பா. இன்னொரு விஷயம், இந்த விஷயம் வந்துட்டு ஏன் கேட்கிறேன்னா, இப்ப எல்லாருமே அசால்ட்டா வந்து தவறான வார்த்தைகள், ஒரு விஷயம் பேசுறது கூட சின்ன பசங்கள்லாம் வந்துட்டு எல்லாத்துக்குமே ஒரு கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஒரு ஒரு கெட்ட வார்த்தை பேசினா தான் அது என்னமோ ஒரு கெத்து மாதிரி நெனச்சுட்டு அந்த வார்த்தைய யூஸ் பண்ணிட்டு பேசுறாங்க. கெட்ட வார்த்தை பேசுறதுனால பாவம் வந்து சேருமா? இல்ல கெட்ட வார்த்தை பேசுறதுனால பாவம் வந்து சேருமாங்கிறதுக்கு முன்னாடி, நம்ம முன்னாடி இன்னைக்கு எல்லாரும் எல்லா பேரண்ட்ஸும் சரி, இன்னைக்கு படிப்புங்கிற ஒரு விஷயத்த வேற ஒரு உலகத்துக்கு கொண்டு போயிட்டோம். இப்போ நான் படித்த காலத்தில நான் வந்து ஒரு கிறிஸ்டியன் மிஷனரி ஸ்கூல்ல தான் நான் படிச்சேன். நான் படிக்கும்போது ஒரு 6ஆம் வகுப்புன்னு நெனைக்கிறேன். அந்த இதுல இருந்து நான் ஸ்டார்ட் ஆகும்போது, அவங்க என்ன பண்றாங்கன்னா, எனக்கு ஒரு அது இப்போ இன்னைக்கு தான் மதம் எல்லாத்தையும் நம்ம தூக்கிட்டு சுத்திட்டு திரியிறோம். நான் அங்க படிக்கும்போது அவங்க முதல்ல ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க சொல்லிக் குடுக்குற ஒரு விஷயம் என்னன்னா, அந்த நல்லொழுக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஒரு 1/4 மணி நேரமோ, ஒரு 1/2 மணி நேரமோ அந்த கிளாஸ் எடுக்குறாங்க. இது என்னன்னா, அப்ப படிச்ச அந்த நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு 2000க்கு முன்னாடி வரைக்கும் அந்த ஒரு சில விஷயத்த சொல்லிக் குடுத்தவங்க. அதாவது நல்லொழுக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடமே இருக்கு. அத நடத்துவாங்க. நம்ம இதெல்லாம் படிச்சவன், இன்னொன்னு இந்த ராமாயணத்த படிச்சவன், அ இன்னும் நம்மளோட இதிகாசத்த படிச்சவன் யாருமே கண்டிப்பா தப்பு செய்யணுங்கிற அந்த மனப்பக்குவமே வராது. இப்போ நீ வந்து இப்போ இத ஒரு இந்து மட்டும் பார்க்க போறது கிடையாது. இஸ்லாமியர் பார்ப்பான், கிறிஸ்டியன் பார்ப்பான். இங்க யாரையும் நான் வந்து இந்த ராமாயணத்த படிச்சா தான் நீ நல்லவனா இருக்க போற. தமிழ் இந்தியாவோட இதிகாசத்த படிச்சா தான் அப்படின்னு நான் சொல்லல. உன்னோட குரான படி, உன்னோட பைபிள படி. அதுல வந்து எல்லா மதமும் கற்பிக்கிறது அன்ப மட்டும் தான் கற்பிக்குது. அத மட்டும் தான். இங்க இத வந்து எதுவுமே பண்ணவே கிடையாது. அத நீ படிச்சாவே ஒரு நல்லொழுக்கங்கிற ஒரு விஷயத்த இருந்ததையே இன்னைக்கு காணாம போயிருச்சு. அப்ப அவன் என்ன நெனப்பான், அதாவது அடிச்சு வளர்க்காத புள்ளைங்க நம்ம வந்து அத ஒரு பிற்போக்குத்தனமா பேசல. அன்னைக்கு என்னோட பார்த்தீங்கன்னா, நான் படிக்கும்போது காலத்துல எனக்கு சயின்ஸ் வரவே வராது. அந்த எனக்கு புதுசா வந்த மாஸ்டர் அவர நெனச்சாவே பல பேர் படுத்துக்குவாங்க. ஏன்னா, காய்ச்சல் வந்துச்சு. ஏன்னா, அந்த ஆளு அவ்ளோ கொடுமைக்காரர். படிக்கலைன்னா அடி அடின்னு அடிச்சு உரிப்பாரு. அப்புறம் இது எப்படி மாத்தலாம் அப்படிங்கிறபோது, சரி இது நம்ம படிச்சுட்டா இந்த பிரச்சனையே இல்லையே அப்படிங்கிறபோது, எனக்கு சயின்ஸே வராதது நான் 90, 95 எடுக்கிற நெலைமை வந்தது. ஏன்னா, நம்ம அத அப்படியே மாத்தோம் அப்படின்னா, அப்புறம் அவரு தான் எனக்கு ஒரு அடுத்தது நான் வளர்றதுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா நான் இப்போ என்னோட தடம் மாரி நான் இந்த ஆன்மீகத்துக்குள்ள நான் வந்துட்டேன். இல்லைன்னா, நான் போற விதம் விஞ்ஞான அந்த அந்த ரீதியில போகணும் அப்படிங்கிற மாரி ஒரு எண்ணம் இருந்தது. அப்போ முதல்ல இருந்தவங்க அந்த வாத்தியாருங்க என்னன்னா, தன்னோட அந்த படிக்கிற குழந்தைங்க, ஸ்டூடெண்ட்டுங்க வந்து இப்படி வரணும், இந்த மாரி வரணும்னு. இன்னைக்கு பார்த்தாக்கா, இன்னைக்கு ஒரு காலேஜுக்கு ஒண்ணுக்கு நான் போயிருந்தேன். அங்க பார்த்தாக்கா, அங்க உட்கார்ந்து அந்த பையன் அவருக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு. தமிழ்க்கு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காரு. காலேஜ் படிக்கிறார். 3 இயர் பையன். அ கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு. இந்த பொண்ணுக்கு அவன் சடை போட்டுட்டு இருக்கான். அங்க இன்னொரு வேண்டாத வேலைய பார்த்துட்டு இருக்கான். என்னோட கடமைய நான் செய்றேன் அப்படின்னா, அப்ப இந்த மாரி படித்து வரும் இளைஞர்களும் சரி, மாணவர்களும் சரி, இவங்க எப்படி ஒரு சமுதாயத்துல நாளையோட எதிர்காலமா இருப்பாங்க. இவங்க வந்து நாளைக்கு இவங்களால நாட்டுக்கு என்ன வரப்போகுது. அப்போ நம்ம இங்க தப்பு பண்றது யாருன்னு கேட்டாக்கா, பேரண்ட்ஸ் தான். என்னன்னா ஆரம்பத்துல இப்போ ஒரு சின்ன அடிச்சு சொல்லிக் குடுத்தாவோ, ஒரு வாத்தியார் கண்டிச்சாவோ, உடனே போய் நின்றது. இல்லைன்னா சாலை மறியல் பண்ணிறது. இது மாரி "ஏன் நம்ம புள்ளைய எப்படி அடிக்க போச்சு?" அப்படின்னு சொல்லி. வாத்தியார் சைடு தப்பு இருக்கா இல்லையான்னு கேட்டாக்கா, கண்டிப்பா அவங்க சைடு இருக்கு. அதை மிதமிஞ்சி இது பண்ண போதான். இனிமே கண்டிக்காத ஒரு குழந்தை, அ அது சரியா வளரப்போவது கிடையாது. அப்படி வளர்ந்த குழந்தை என்ன அப்படின்னு பார்த்தாக்கா, நாளைக்கு அது இந்த பூமிக்கும் பாரமா இருக்கும்.
மத்த மாணவருக்கும் பாரமா தான் இருக்கும். இப்போ இவங்களோட வாழ்க்கை ஒரு காலகட்டத்தில என்ன ஆகும், இந்த இளமை பருவம் வரைக்கும் ஆடாத ஆட்டம்லாம் ஆடிருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் தன்னோட குழந்தை இதே வேலைய பண்ணும்போது தான் அன்னைக்கு உட்காந்து ஞான உபதேசம் பேசுறது. கண்டிப்பா இவன் பண்ண பாவத்துக்கெல்லாம் அவனோட குழந்தை மூலியமா அ அதுக்கு உண்டான இத தேடுற மாரி தான் இருக்கும். அப்போ 60 வயசுக்கு மேல சாக போற நேரத்தில சங்கரா சங்கரா பாடி என்ன பண்றது? நீ வாழும்போதே சிறப்பா நீ அ ஆன்மீகத்தையோ, மத்த விஷயத்தையோ சார்ந்து நீ வாழ்ந்தீன்னா நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் யோசிச்சு ஒரு பிரயோஜனம் அதுக்குள்ள காலமே கடந்து போயிருமே! கெட்ட வார்த்தை பேசுனால கர்மா வருமா? இல்ல கெட்ட வார்த்தை பேசுறதுனால நமக்கு அழிவு வருமா? கண்டிப்பா அதெல்லாம் மேல ஒருத்தன் கணக்கு எழுதிட்டு தான் இருக்கான். அதுக்கு உண்டான தண்டனைங்கிறது கிடைத்தே தீரும். கண்டிப்பா. ஸோ கர்மா நம் செய்த பாவத்திற்கான தண்டனை கண்டிப்பா அனுபவிச்சே ஆகணும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கீங்க. இன்னும் நெறைய விஷயங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்லிட்டே இருக்கலாம். தொடர்ந்து பேசலாம். நன்றி. நன்றி.